இவ்வளவு கேள்வி கேட்குறீங்களே, இன்றைய தினம் நேரு சகோதரர் மற்றும் அவருடைய சார்ந்த நிறுவனத்தெல்லாம் ரெய்டு நடத்திட்டு ஒரு கேள்வியாக யாரை கேட்கறீங்களா? திமுகவை சார்ந்த எந்த நிறுவனத்திலாவது இப்படி நடைபெற்ற சம்பவத்தை ஒரு கேள்வி இதுவரை கேட்டிருக்கலாம்? தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்றைய விடியல் நன்றாக இருந்திருக்கிறது, இன்றைய பொழுது நன்றாக விடிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். விடியல்னு சொன்னால் இந்த விடியா ஆட்சி தான் நம்ம ஞாபகம் வரும் அப்படின்றதுனால இன்றைய பொழுது நன்றாக விடிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். என்ன அப்படின்னாக்க மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, திரு கே என் நேரு அவர்கள், திருச்சி திருடன் என்று அழைக்கப்படுகின்ற திரு கே என் நேரு அவர்களுடைய தம்பி திரு கே என் ரவிச்சந்திரன் நினைக்கிறேன், அவருடைய ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படின்ற நிறுவனம் மட்டுமல்லாமல் அவருடைய வீடு, அது மட்டுமல்லாமல் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை இன்றைக்கு ரெய்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் பேசுகின்ற இந்த தருவாயில் ரெய்டு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மகிழ்ச்சியான செய்தி தான். இதைத்தான் நான் ஏற்கனவே போன வாரத்துலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று வந்ததிலிருந்து பல மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்பட போகிறது. அதற்கு அச்சாரமாகத்தான் அவர் சென்றார். அவர் போய் பார்த்தது தமிழக நலனுக்காகன்னு சொன்னார் இல்லையா, அதில் இவை எல்லாமே அடங்கிடும். அது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் 10 அமைச்சர்களுக்கு எதிரான அத்தனை ஆவணங்களையும் அவர் சமர்ப்பித்திருக்கிறார். அந்த ஆவணங்களை வைத்து துறை வாரியாக அவர்கள் துளைத்தெடுக்கப் போகிறார்கள் அப்படின்றது தான். இந்த ஆவணங்களை அவர் கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, உண்மையிலேயே பாரதிய ஜனதா தமிழகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மத்திய அரசாங்கம் கொண்டு வர திட்டங்கள் அதை கடந்து அவர்கள் செய்யக்கூடிய நன்மை என்னவாக இருக்கும் என்றால், இந்த திமுக கும்பலை ஓட ஓட விரட்டுவது. அது மட்டும் இல்லாமல் இவர்களை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றால் 75 ஆண்டு காலமாக, அவர் சர்வசாதாரணமாக பேசும்போதே அவர் எல்லாத்தையும் சொல்கிறது என்னென்னா, தம்பி 75 ஆண்டு காலமாக இல்லாத அளவிற்கு இவங்க கொள்ளையடிச்சு வச்சுருக்கானுங்க, இன்னமும் கொள்ளையடிக்கிறானுங்க. அதாவது திறந்த நிலையில் கொள்ளையடிக்கிறானுங்க. இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம என்ன சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா, பாட்டிலுக்கு 10 அப்படின்னு 10 ரூபாய்க்கு கொண்டு போகிறோம். நம்ம கூட சொல்கிறோம் பாட்டிலுக்கு 10, ஸ்டாலின் ஒரு வித்து அப்படின்லாம் நம்ம பேசிட்டு போகிறோம். இந்த பாட்டிலுக்கு 10 என்பது எவ்வளவு கிடைக்க போகுது? 1 கோடி பாட்டில்கள் ஒரு நாளைக்கு விற்பனை ஆகுதுன்னா கூட 10 கோடி ரூபாய். ஆனால் அதை விட பெரிய ஒரு ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. அது என்ன அப்படின்னாக்கா, இந்த டாஸ்மாக் ஊழல். இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படின்றதே நிறைய பேர் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. இதனுடைய அந்த கான்சிக்வன்சஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதோடைய விளைவுகள் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் அப்படின்றது மொத்த கொள்முதல் நிறுவனம். அதாவது ஒரு மதுபான ஆலை இருக்குன்னா அவங்க ஆல்கஹாலும் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஆல்கஹால்ன்றது மருத்துவத்துக்கும் பயன்படும், ஸ்பிரிட்டுக்கும் பயன்படும், அதாவது இந்த மதுபானத்திற்கும் பயன்படும். இதை தவிர டிஸ்டிலரி அப்படின்னு இருக்கும். இப்போ இதெல்லாம் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கும். எப்படி கண்காணிப்பில் வச்சுருப்பாங்க அப்படின்னா, ஒரு டிஸ்டிலரி இருக்குன்னா அதோடைய அந்த இடத்துல அரசாங்கத்துடைய 2 3 தாசில்தாரோ அமர்த்தப்பட்டிருப்பார்கள். முழு நேரம் அவங்க அங்கே தான் இருப்பாங்க. அப்போது இங்கே எவ்வளவு தயாரிப்பாகுது, உற்பத்தி ஆகுது, இந்த உற்பத்தி ஆகின்ற அத்தனையும் கொண்டு போய் டாஸ்மாகிடம் கொடுத்து விட வேண்டும் அப்படின்றது தான் விதிமுறை. அப்போது இந்த உற்பத்தி ஆகக்கூடியது, இப்போ உதாரணத்திற்கு 10,000 பாட்டில் ஒரு நாளைக்கு உற்பத்தி ஆகுதுன்னு வைங்க, ஒரு நிறுவனத்தில் உற்பத்தி ஆகுதுன்னு வைங்க. இந்த 10,000 பாட்டிலும் உற்பத்தி ஆகிருக்கு அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தி, அதுக்கப்புறம் இந்த பாட்டில்களுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி, அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் அந்த குடவுனில், டாஸ்மாக் குடவுனில் கொண்டு போய் ஒப்படைப்பது. இதுதான் இவங்க இந்த தாசில்தார் மேற்பார்வை செய்யக்கூடியது. இவர்கள் அதை பார்ப்பாங்க, இவ்வளோ உற்பத்தி ஆயிருக்கா, அப்போ இது இவ்வளோ அங்கே போய் சேர்ந்துருக்கணும், அது போய் சேர்ந்துருச்சா அப்படின்ட்டு. அங்கே வரவு கணக்கு இருக்கும், எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உற்பத்தி ஆயிருக்கு இல்லையா, அதில் 10,000 பாட்டில் உற்பத்தி ஆயிருக்குன்னா 5,000 பாட்டில் தான் அங்கே போயிருக்கு, குடோனுக்கு போயிருக்கு. அப்போ அவங்களோட இந்த குடோனில் உள்ளே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த கணக்கிற்கும் அந்த உற்பத்தியான கணக்கிற்கும் டேலி ஆக மாட்டேங்குது. அப்போது அந்த எக்ஸ்ட்ரா 5,000 பாட்டில் எங்கே சென்றிருக்கிறது அப்படின்னா, இவை தனியார் குடோன்களுக்கு சென்றிருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்போ தனியார் குடோனுக்கு சென்று என்ன செய்வார்கள் என்றால், அங்கே அனுப்பப்பட்டு அங்கே பிளாக்ல விற்கிறது. அதாவது இந்த காலை 12 மணிலேருந்து மாலை 10 மணி வரைக்கும் அப்படின்னு வச்சுருக்காங்க இல்லையா கடை நேரம். இந்த நேரத்தை தவிர்த்து முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டாஸ்மாக் கடையிலேருந்து வாங்கி, இப்போ ஒரு 170 ரூபா பியர் பாட்டில்னா டாஸ்மாக் கடையிலேருந்து 170 ரூபாய்க்கு வாங்கி அதில் ஒரு 10 ரூபா வைக்கிறாங்கன்னு வைங்க. ஸோ 10 ரூபா 180 ரூபாய்க்கு வாங்கி இதை 250 ரூபா அப்படின்னு விற்பாங்க, வெளியில் பிளாக்கில் விற்பாங்க. இப்போ நள்ளிரவில் எவனாவது தான் குடிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்பொழுது இங்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, தொழிற்சாலையிலிருந்தே கொண்டு வருவது தனியாக.
நீ டாஸ்மாக் வழியாக வந்து தானே நீ கொண்டு போய் விற்றா தான் நாங்கள் கண்டுபிடிப்போம். நாங்கள் ட்ராக்கே பண்ண முடியாதபடி நாங்கள் தொழிற்சாலையிலேருந்தே அனுப்பிடுறோம் நேர தனியாருக்கு. அப்போ என்ன ஆகுது? ரூ. 40 அந்த உற்பத்தி தொகை அப்படின்னா ரூ. 50 அங்கேருந்து வாங்கி இவங்க ரூ. 250 விற்கிறாங்க பிளாக்ல. அப்போ எவ்வளோ லாபம் வருது பாருங்கள். நான் ஏன் ரூ. 180 வாங்கி ரூ. 250 விற்கணும்? நான் ரூ. 40 ஃபேக்ட்ரியிலேருந்தே வாங்கி நான் விற்றுலாமே. இப்படி நடந்திருக்கின்ற ஊழல் தான் மேம்போக்காக இவர்கள் பார்த்திருக்கின்ற தொகையே வெறும் 1000 கோடி. மேம்போக்காக இவர்கள் பார்த்திருக்கின்ற தொகை. அப்போ இது ஆழமாக பார்த்தா எவ்வளோலாம் இருக்குன்னு பாருங்கள். பேரலல் எக்கானமி மாதிரி பேரலாக ஒரு விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே 5000 பாட்டில் ஒரு நாளைக்கு இங்கே விற்பனை ஆகுதுன்னா 5000 பாட்டில் பிளாக்ல விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இது யார் கண்காணிப்பது? அரசாங்கம் கண்காணிக்க வேண்டும். அரசாங்கம் கண்காணிக்கிறதா என்றால் இல்லை. மாறாக செந்தில் பாலாஜி தன்னுடைய கரூர் கேங் என்று ஒன்றை வைத்து இதை தனியாக இவர்கள் சப்ளை செய்து கொண்டு இதற்கு இவர்கள் கொள்ளை லாபம் பார்த்து இந்த லாபத்திலிருந்து ஒரு தொகை இந்த குடும்பத்திற்கு, ஸ்டாலின் குடும்பத்திற்கு கப்பம் கட்டப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ இதுதான் நேரடியாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அதாவது அமலாக்கத்துறை ஏற்கனவே சொல்லிவிட்டது, எங்களிடம் எங்கள்கிட்ட ஆவணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆவணங்கள் இருக்குன்னு நடவடிக்கை எடுக்கணும். அதனால தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா யார் அந்த தியாகி என்று கேட்டு, ஏன்னா செந்தில் பாலாஜியை தியாகி, ரூ. 10 பாலாஜியை தியாகின்னு சொன்னார் இல்லையா நம்ம ஸ்டாலின். அதனால் யார் அந்த தியாகி அப்படின்னு சொல்லி, ஏன் அவரை தியாகி என்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பேட்ஜை ஒட்டிக்கிட்டு இன்றைக்கி சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்கட்சி தலைவர் அதிமுககாரங்க எல்லா எம்எல்ஏக்களும் இன்றைக்கி சட்டமன்றத்தில் போயிருக்காங்க. அவர்கள் இன்று ஒரு நாள் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். யார்? நம்ம ஐஸ்வர்யா அப்பாவுவால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ கேஎன் நேருக்கு வருவோம். கேஎன் நேருவை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், காவிரி மருத்துவமனை அப்படின்றத இவருடைய குடும்பம் நடத்தக்குள்ளது தான். 2021 வரைக்கும் 1, 2 மருத்துவமனை என்று இருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 20க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளாக முளைத்திருக்கிறது. இது எப்படி மருத்துவமனைகளாக 20க்கும் மேற்பட்டதாக சென்றது அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது துறையாக இவங்க கபலீகரம் பண்ணுறாங்க. திரைத்துறை, அது 4000 கோடி மதிப்புள்ள திரைத்துறையை மொத்தமாக ஸ்டாலின் குடும்பம் எடுத்து கையில் வைத்திருக்கிறது. இப்போ மருத்துவத்துறையை மொத்தமாக கேஎன் நேரு கபலீகரம் செய்து விட்டார். சரியா? இப்போ அதை தவிர்த்து இவங்க ரியல் எஸ்டேட் அப்படின்ற பேரில் இன்றைக்கு செய்யக்கூடிய அராஜகங்கள், அதாவது சென்னை வாழ் மக்கள், சென்னையில் 50 ஆண்டுகளாக, 60 ஆண்டுகளாக, 70 ஆண்டுகளாக என் தலைமுறையாக வாழக்கூடியவர்கள் வசிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுது. அங்கங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரூ வேல்யூங்கிறான், பாஷ்யங்கிறான், 100 பேருங்கிறான், இவங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட். இந்த ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள், உயர்தர குடியிருப்புகள், உயர் ரக குடியிருப்புகள், உயர்தர குடியிருப்புகள். இதெல்லாம் சாமானியன் போய் நீங்கள் போய் வாடகைக்கு இருக்கிறத விட்டுருங்க. நீங்கள் வாங்கணுன்றது வாடகை கூட இருக்க முடியாது. எல்லாம் 2 கோடி, 3 கோடி, 4 கோடி. அப்போ இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், உதாரணத்துக்கு அசோக் நகரில் எனக்கு தெரிந்து ஒரு 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகளாக வாழக்கூடிய மக்கள்னு வச்சுப்போம். அவன் இங்கே இடத்துல இருக்கக்கூடிய வீட்டை அவன் விற்று சென்று விட வேண்டும். விற்றுட்டான்னா அவன்கிட்ட கொஞ்சம் கேஷ் கிடைக்கும். அந்த கேஷ்லாம் அவன் வெளியில் போய் தான் வாங்குறான், உள்ளுக்குள்ளே வாங்க மாட்டேங்கிறான். ஏன்னா யார் வாங்குவாங்க இங்கே? 2.5 கோடி, 3 கோடி, 4 கோடிக்கு அப்பார்ட்மெண்ட் எவன் வாங்குறான் இங்கே? அப்போது இவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது உயர்தட்டு இந்த மக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனமும் இதை கையில் எடுத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு கையூட்டுகளை வழங்கி கொண்டு விதிமீறல் இருந்தால் விதிமீறலையும் செய்து கொண்டு இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக வரக்கூடிய ஒரு நிறுவனமாக பார்க்கப்படுவது தான் ட்ரூ வேல்யூ ஹோம் அப்படின்ற ஹவுசிங்காக, ட்ரூ வேல்யூ ஹோமோ அந்த நிறுவனம் டிவிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனத்தை நடத்தக்கூடியவர் யாருன்னா கேஎன் நேருடைய தம்பி. கேஎன் நேருடைய குடும்பம் உழைத்து சம்பாதித்து வந்த குடும்பமா? இவர்கள் அரசியல் முழு நேரம் இருந்ததனால் இவர்களுக்கு கடத்த கையூட்டை வைத்துக்கொண்டு இவர்கள் அதை இன்னும் விரிவுபடுத்துவதற்கு இந்த ரியல் எஸ்டேட் என்பதனை கையில் எடுத்திருக்கிறார்கள். கருப்பையெல்லாம் வெள்ளையாக்குவதற்கு இது ஒரு வழிமுறை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எவன்தோ பணம் போட வேண்டியதுதான், 100 கோடி போடு, 150 கோடி போடு, எல்லாம் கையூட்டு பணம் தானே. நம்மள மாதிரி இஎம்ஐ ஒரு வீடு வாங்குகிறோம், லோனுக்கு வாங்குகிறோம், அதை இஎம்ஐ கட்டுறோம், அந்த இஎம்ஐ வாழ்க்கை ஃபுல்லாக கட்டி சாகிறோம், இல்லை வாடகை கட்டியே சாகிறோம், அது கரண்ட் பில் என்ன வரும்னு தெரியாது, அந்த டென்ஷனில் நம்ம உட்காந்துருக்கோம். இப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் அரசியலில் இருக்கிறேன்ற ஒரே காரணத்திற்காக எனக்கு கையூட்டு வரும், நான் கொள்ளையடித்து அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டு அது எதுன்னு போடுவேன், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா நிலத்தோடைய விலை அப்படின்றது என்றைக்குமே அதிகரித்து கொண்டு தான் இருக்குமே தவிர அது கீழே விழாது.
அப்போ நிலத்தில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன். ஏதோ ஒரு பினாமி பேரில் நான் வாங்கினாலும் எவனுக்கு தெரிய போகுது. இதுதான் இங்கே சென்னை முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம கருணாநிதி பேரில் ஒரு அரங்கத்தை கட்டுவோம், சர்வதேச அரங்குன்னு ஒன்று கட்டுவோம். அதுக்கு நம்மளுடைய பணத்தை, மக்களுடைய பணத்தை 300 கோடி 400 கோடி 500 கோடின்னு செலவு பண்ணுவோம். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தையெல்லாம் வாங்கி போட்டுருவோம். நாங்கள் வாங்கி போட்ட உடனே அதெல்லாம் கொள்ளையடித்த பணத்தில் நாங்கள் வந்து 5 கோடிக்கு ஒரு ஏக்கர்னு வாங்கி போட்டோம்னாக்கா அது அந்த சர்வதேச அரங்கம் வந்த உடனே அது 15 கோடி ஆகிடும். அப்போ நான் 100 கோடி ரூபாய் அதில் கொண்டு போய் முதலீடு பண்ணேன்னா கொள்ளையடித்த பணம் தான். கொண்டு போய் முதலீடு பண்ணால் இந்த அரங்கம் வந்து என்னுடைய பணத்தில், மக்களுடைய பணத்தில் கொண்டு வந்து நீங்கள் இந்த அரங்கத்தை கட்டி, இந்த அரங்கத்துக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து வாங்கியிருக்கின்ற நிலமுடைய விலையெல்லாம் வந்து பன்மடங்கு உயர்ந்து அதன் மூலமாக என்னுடைய இந்த கொள்ளையடித்த பணத்தை நான் மூலதனம் செய்தது இரட்டிப்பு மதிப்பு, 3 மடங்கு மதிப்பு, 4 மடங்கு மதிப்பு அப்படின்னு நான் கொள்ளையடிச்சிட்டு போகலாம். இதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் முக்கியமாக இதற்கு ஒரு கடிவாளம் போட வேண்டும். என்னால் தேர்தல் வரும்பொழுது இவர்கள் எடுத்திருக்கின்ற ஃபார்முலா ஏற்கனவே கடந்த காணொலியில் சொன்னதை நான் திரும்பியும் பதிவு பண்ணுறேன். சபரீசன் ஃபார்முலா. இந்த சபரீசன் ஃபார்முலா என்னன்னா, கட்சியிலிருந்து 2000 ரூபாய் வாக்குக்கு கொடுப்பது அப்படின்றத இவர்கள் முடிவெடுத்ததாக தகவல்கள் வருகிறது. அதுவும் யாரை குறிவைத்து அவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அதிமுக உட்பட எதிர்க்கட்சிகள் குடும்பங்களை, எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்களை குறிவைத்து அவர்களுக்கு அந்த வாக்குக்கு 2000 ரூபாய்னு கொடுத்து, அந்த மக்களுடைய குறைந்தபட்ச ஒரு நேர்மை இருக்கும்ல, தமிழக மக்களுக்கு இன்னும் ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருக்கும்ல, சரிப்பா தலைக்கு 4 என்னுடைய வீட்டில் 4 ஓட்டு இருக்குண்டா, தலைக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டான்ப்பா, என்னப்பா பண்ணுறது இப்போது, 8000 ரூபாய் கொடுத்துட்டான், ஏதாவது பண்ணி ஆகணும். சரி ஒன்று பண்ணுவோம், 3 ஓட்டு நாங்கள் அதிமுகவுக்கு போடுறோம், 1 ஓட்டு உனக்கு போடுறோம்னா அதிமுகவுடைய மொத்த வாக்குகளில் 25% நம்ம வந்து சேதாரம் விளைவித்திடலாம். இப்படின்றது தான் இவங்களுடைய திட்டம். இந்த திட்டத்தை இவர்கள் அமல்படுத்த துவங்குவதற்காகத்தான் பணத்தை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்காகவே, அதாவது நீ அடிச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடின்னு அடித்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலுக்கு பட்ஜெட் நீ கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணணும்ல, தேர்தல் கெடுபிடிகள் இருக்கும்ல, இந்த கெடுபிடிகளை இன்னும் முடுக்கிவிட வேண்டும் அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமியோடைய திட்டமாக நான் பார்க்கிறேன். அதன் பொருட்டு தான் டெல்லி சென்றிருக்கிறார். அதை தொடர்ந்து தான் இந்த ரெய்டுகள் ஆரம்பமாக இருக்கின்றன. இப்போ நேருவில் ஆரம்பித்திருப்பது சபரீசன் வரைக்கும் வந்து சேரும் அப்படின்றதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. இவங்க அத்தனை பேரையும் லாக் பண்ணணும். இவர்கள் பணத்தை வெளியே எடுக்க முடியாதபடிக்கு கடிவாளம் போட வேண்டும் அப்படின்றது தான் வந்து முதல் நடவடிக்கையாக இருக்க முடியும். அப்போ அதை கச்சிதமாக செய்ய துவங்கி இருக்கிறது மத்திய அரசாங்கம் அப்படின்னு என்னால் பார்க்க முடிகிறது. அல்லது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய துறைகள் அப்படின்னு கூட வச்சுப்போமே. இதை செய்திருப்பதே நல்லது. இதை மக்கள் முழுவதுமாக வரவேற்பார்கள். தொட்டுப்பார், சீண்டிப்பார் இப்படின்ட்டுலாம் வந்து ஸ்டாலின் வந்து இனிமேல் நாடகம் ஆட முடியாது. இதை யாரும் நம்ப போவதும் இல்லை. இந்த கும்பல் முறையே ஒவ்வொருவராக சிறைக்கு சென்றால் ஒரு அனுதாபமும் வராது. மக்கள் உள்ளபடியே வரவேற்பார்கள். அதனால் நல்லதோர் ஆரம்பமாக இருந்திருக்கிறது. இது இன்னும் தொடர வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.